மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நான் தயாரித்த முதல் திரைப்படம் பாரதி ராஜா இயக்கிய மண் வாசனை என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திலே பாரதி ராஜா ஒரு உலக சாதனையை செய்தார் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு தெரிந்து இந்திய திரைப்பட வரலாற்றில் மட்டும் இல்லை, உலக திரைப்பட வரலாற்றிலேயே கதாநாயகன் இல்லாமல் யாரும் படப்பிடிப்புக்கு போயிருக்க மாட்டாங்க. மதுரையில் போய் கதாநாயகனை தேடிக்கலாம் அப்படின்னு மொத்த படக்குழுவினரோடு நாங்கள் மதுரைக்கு சென்றதும், அங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே வளையல் கடை வைத்திருந்த பாண்டியனை மண்வாசனை திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ஆக்கியதும் நீங்கள் எல்லோரும் அறிந்த செய்தி. அந்த விஷயத்தை இன்றைக்கு இந்த மைல்கல் நிகழ்ச்சியிலே நான் ஏன் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிப்பீங்க அப்படின்னு எனக்கு புரியுது. நான் பகிர்ந்து கொள்வதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது. பாரதி ராஜா கதாநாயகன் இல்லாமல் எப்படி படப்பிடிப்புக்கு கிளம்பினாரோ அது மாதிரி கதை இல்லாமல் படப்பிடிப்புக்கு கிளம்பியவர் தான் சுரேஷ் கிருஷ்ணா. அந்த படத்தின் பெயர் அண்ணாமலை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் எப்படி புரட்டி போட்டது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். 1992 ஆண்டு மார்ச் 11 என்று அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு. அதற்கு முதல் நாள், அதாவது மார்ச் 10 வரையிலே அந்த படத்தினுடைய கதை என்ன என்பது சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு தெரியாது. தன்னுடைய குருநாதரான இயக்குனர் சேரம் கே பாலச்சந்தர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மார்ச் மாதம் 11 என்று அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை தொடங்கிய சுரேஷ் கிருஷ்ணா அதே ஆண்டு ஜூன் மாதம் 27 என்று, அதாவது அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கிய நாளிலிருந்து 108வது நாளில் அந்த படத்தை வெளிக்கொண்டு வந்தார். 6 பாடல் காட்சிகளுடனும் ரஜினிகாந்தினுடைய படங்களுக்கே உரிய சண்டை காட்சிகளுடனும் ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பை முடித்து பின்னணி இசையை சேர்த்து 108 நாட்களில் ஒரு திரைப்படத்தை வெளிக்கொண்டு வருவது என்பது எப்படிப்பட்ட அசுர சாதனை என்பதை உங்களில் எத்தனை பேர் அறிவீர்கள் என்று எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட அரிய சாதனையை நிகழ்த்திய சாதனையாளரான சுரேஷ் கிருஷ்ணா அந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு மைல்கல் நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சுரேஷ் கிருஷ்ணாவுடைய மைல்கல் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களை போன்ற திரை ரசிகர்களை தாண்டி சினிமா உலகிலே உள்ள பல முக்கியமானவர்களை இந்த நிகழ்ச்சி பெரிதாக கவர்ந்திருக்கிறது என்பதை அவர்கள் என்னிடம் தொலைபேசியிலே பேசுகிறார்களே, அதை வைத்து என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது. திரையுலகிலே உள்ளவர்களையும் இந்த நிகழ்ச்சி பெரிதாக கவர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமாக 2 காரணங்கள். ஒன்று, இந்த நிகழ்ச்சியினுடைய உண்மைத்தன்மை. 2வது, என்றோ நடந்த சம்பவங்களை தன்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்து முத்துமாலை கோர்ப்பது போல் மிக அழகாக கோர்த்து சுரேஷ் கிருஷ்ணா சொல்லுகின்ற விதம். தன்னுடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் எப்படி உருவானது என்பதை பற்றி சுரேஷ் கிருஷ்ணா சொல்லுகின்ற விதத்தை பார்க்கும்போது அவருடைய திரைப்படங்கள் வெற்றி பெற்றதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்ற எண்ணம் தான் நமக்கு மேலிடுகிறது. நான் தொடர்ந்து பேசி மைல்கல் நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பதற்கு தடையாக இருக்க விரும்பல. அண்ணாமலை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே மிக அற்புதமாக சுரேஷ் கிருஷ்ணா சொல்லியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அண்ணாமலை முதலில் பார்த்தேன், கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். 1992 ஒரு இம்பார்ட்டன்ட் இயர் பல பேருக்கு. கே பாலச்சந்தர் சாரோட கவிதாலய கம்பெனிக்கு, ரஜினி சாருக்கு, மணிரத்னம்க்கு, ஏஆர் ரஹ்மானுக்கு, தேவா சாருக்கு, எனக்கு, கே பாலச்சந்தர் சார் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், எல்லாருக்குமே 1992 வெரி இம்பார்ட்டன்ட் இயர். ஏன்னா அந்த இயர் 1992 கவிதாலயில் 3 படம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒன்று அண்ணாமலை, அடுத்தது ரோஜா, தென் வானமே எல்லை. 3லேயுமே ஃபஸ்ட் டைம் காம்பினேஷன்ஸ். ஃபஸ்ட் டைம் ரஜினி சாரோட காம்பினேஷன் தேவா, ஃபஸ்ட் டைம் காம்பினேஷன் ரஜினி சாரோட. மணிரத்னத்தில் படத்தில் ரோஜாவில் ஃபஸ்ட் டைம் ஏஆர் ரஹ்மான்.
டெபியூ. அதே மாதிரி பாலச்சந்தர் சார் வானமே எல்லையில் கீரவாணி மியூசிக் டைரக்டர். அண்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா 3 படமே வெண்ட் ஆன் டு பிகம் பிளாக் பஸ்டர்ஸ், பெரிய ஹிட். ஸோ 1992 ஒரு எக்ஸ்ட்ராடினரி இயர் ஃபார் கவிதாலயா. அதில் ரோஜா ஆஸ் யூ நோ நேஷ்னல் லெவலில் அது பெரிய ஹிட் ஆச்சு. ஏஆர் ரஹ்மான்கிற ஒரு எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் டைரக்டர் வாஸ் பார்ன். அந்த படம் அதுக்கப்புறம் மணிரத்னம் ஏஆர் ரஹ்மானோட எவ்வளோ காம்பினேஷன்ஸ், எவ்வளோ சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ். அண்ட் கீரவாணியும் தெரியும், பாலச்சந்தர் சார் வானமே எல்லைக்கு அப்புறம் கீரவாணி வெண்ட் ஆன் டு பிகம் அனதர் பிக் கிரேட் மியூசிக் டைரக்டர். அண்ட் தேவா சார் ஃபஸ்ட் டைம் ரஜினி சாரோட காம்பினேஷனில் ஒர்க் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக பாஷா அந்த படத்துக்கும் அவரே ஒர்க் பண்ணி ட்ரெண்ட் கொண்டு வந்துட்டார். ஒரு ரஜினி சாரோட படம் இப்படி தான், ரஜினி சாரோட படத்தில் மியூசிக் இப்படி தான் இருக்கணும், அவரோட லோகோலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டாம்ப் முத்திரை குத்திட்டார் அவர். அண்ட் எனக்கு தேவா சாரோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்னோட ஆல்மோஸ்ட் கண்டினியூஸாக அதுக்கப்புறம் எல்லா படத்துலையும் நான் தமிழில் பண்ணாலும் சரி, தெலுங்கில் பண்ணாலும் சரி, கன்னடத்தில் பண்ணாலும் எல்லா படத்துலையுமே தேவா சார் தான் எனக்கு காம்போவாக இருந்துட்டார். ஸோ 1992 டேர்னிங் பாயிண்ட் இன் மை கேரியர். அது அந்த படம் அண்ணாமலை வந்து ரஜினி சாருக்கு எப்படின்னா அது வரைக்கும் இல்லாத ஒரு படம் வசூல். இந்த படத்தில் அண்ணாமலை வெண்ட் ஆன் டு பிகம் சச் அ பிக் ஹிட். 175 days கிட்டத்தட்ட எல்லா ஊர்லேயும் எல்லா தியேட்டர்ஸ்லையும் ரிலீஸ் ஆன டேட்லேருந்து அந்த 175 days வரைக்கும் எல்லா ஷோவும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக போச்சு, விச் வாஸ் அ ரெக்கார்ட் அட் தட் டைம். ஸோ டேர்னிங் பாயிண்ட் சொல்லும்போது ரஜினி சாரோடு ஆல்ரெடி அவர் 100 ஃபிலிம்ஸ் மேலே பண்ணியிருந்தார். ஆனால் இந்த படம் வந்து இன்னொரு லெவலுக்கு அந்த கலெக்ஷன்ஸில் கொண்டு போய் ரஜினி சார் சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு பெரிய லெவலில் இட் அச்சீவ்டு. எனக்கு அந்த ஃபஸ்ட் டைம் காம்பினேஷன், அதுக்கு முன்னாடி கமல் சாரோட சத்யா இந்திரடி சந்துட்டு பண்ணியிருந்தேன். அப்புறம் என்னோடய சின்ன லவ் ஸ்டோரி இதெல்லாம் பண்ணியிருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் எனக்கு ரஜினி சாரோட காம்பினேஷனுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அது எனக்கு அவரோட ட்ராவல், அப்புறம் வீரா, பாஷா, பாபா, அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு அந்த வாய்ப்பை நான் மறக்க முடியாத வாய்ப்பு. ஸோ இந்த ஸ்டோரி ஜஸ்ட் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிக்கு பின்னாடி வாட் ஆல் ஹேப்பன், அந்த அண்ணாமலையோட ஸ்டோரியை நான் பல ட்ரிவியாஸ், பல இன்சிடென்ட்ஸ், பல சீன்ஸில் உள்ள நாங்கள் பண்ணின கதையில் அந்த படம் எடுத்ததே ஒரு பெரிய ஸ்க்ரீன் ப்ளே. அந்த ஸ்க்ரீன் ப்ளே பற்றி நான் ஐ வுட் லைக் டு டெல். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். Because Annamalai has become an important film in 33 years, but still the most talked about film in Rajini sir's career and my career. March 9th, 1992, மறக்க முடியாத நாள். நான் மார்ச் 8ஆம் தேதி பாம்பேயில் என்னோட ஹிந்தி பட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் March 9th, 1992 லேண்ட் ஆனேன் சென்னை. அன்எக்ஸ்பெக்டடாக ஏர்போர்ட்டில் பாலச்சந்தர் சார் கம்பெனி மேனேஜர் பழனி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னப்பா அப்படின்னு. இல்லை டைரக்டர் ஒன்று வர சொன்னாருன்னாரு. அங்கே ஏர்போர்ட்டில் ஆமாம் சொல்லிட்டு நேராக என்னை வந்து கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டார். மார்னிங் ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 அந்த மாதிரி டைமில் இருக்கும். டைரக்டர் வீடு அங்கே ஆழ்வார்பேட்டில் ஒரு பாரன் ரோடில் உண்டு. நான் அதில் படிக்கட்டி ஏறி போகிறேன். பாலச்சந்தர் சார் அதுக்கப்புறம் நான் என்னோடய படங்கள் பிரேமா பார்த்துட்டாரு, என்னை பல தடவை என்னை பாராட்டியிருக்காரு. நான் எல்லா நியூ இயருக்கும் தீபாவளிக்கும் ஒரு பர்த்டேக்கெல்லாம் மீட் பண்ணேன், ஆசீர்வாதம் வாங்குவேன். அந்த ரிலேஷன்ஷிப் நான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் பழனி என்ன ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுறது. சரி நேராக வந்து அதை படிக்கட்டி ஏறி ஒரு பெரிய முருகன் சிலையெல்லாம் இருக்கும் கும்பிட்டுட்டு அவர் ரூம்குள்ளே போனேன். சைலண்ட். அந்த ரூமே வந்து அவரோட ஒர்க்கிங் ரூம். அது ஜென்ரலாக அவரோட ரூமில் ஏர் கண்டிஷன் போட்டார்னா ஃபுல் ஸ்பீடில் இருக்கும். அந்த சவுண்டு கேட்கலாம் நீங்கள். அந்த ஃபேனோட ஃபஸ்ட்டுன்னு அடிச்சுட்டு இருக்கும். அவர் அது முன்னாடியே உட்காண்டிருப்பார். ஒரு ஒயிட் வேஷ்டி, ஷர்ட்டு, இந்த விபூதி, கண்ணாடி போட்டு அப்படி உட்காண்டிருந்தார். வா அப்படின்னாரு. இதுக்கு கூப்பிட எனக்கு தெரியல. பிகாஸ் இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். நேராக போனேன். சார் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினேன். அவர் முன்னாடி உட்காண்டேன். நீ ஒரு இம்பார்ட்டண்ட் உனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். கவிதாலயாஸ் prestige is at stake. 11th March, நான் 9th மார்னிங் அன்றைக்கி 11th March அன்றைக்கி கவிதாலயோட படம், அண்ணாமலை, ரஜினிகாந்த் ஹீரோ, பூஜை.
June 27th ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ்டு. இந்த படம் வசந்த் டைரக்ட் பண்ண வேண்டியது. நேற்றுக்கு அவன் என்னால் பண்ண முடியாது சொல்லிட்டு படத்துலேருந்து விலகிட்டான். இப்போ இது ப்ரெஸ்டீஜ் சிச்சுவேஷன். இன்னைக்கு நான் ஐ நெவர் ஹேப்பன்ட், பட் எனக்கு இது ரொம்ப சிச்சுவேஷன் ரொம்ப இதாக இருக்குது. நீ இந்த படம் டைரக்ட் பண்ணுற, ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, எனக்கு நான் சொல்கிறேன் நீ பண்ணு அப்படின்னார். குரு சொன்னதும் எனக்கு அதுக்கு மேலே வார்த்தையே தெரியல. சரி சார், நாளான்னைக்கு ஷூட்டிங்கா சார்? ஆமாம், பண்ணுவேன், நல்லா வரும், டோன்ட் வரி. நேர் ஆஃபீஸ் போ, அங்கே அனந்தும் நடராஜன் உட்காந்துருக்காங்க. தே வில் டெல் யூ அபவுட் த ஹோல் ப்ராஜெக்ட். அப்புறம் ஷண்முக சுந்தர் ரைட்டர், பாக்கி எல்லாமே தே வில் டெல் யூ. பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். சார் நீங்கள் சொல்லிட்டீங்க சார், பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே, இந்தா சொல்லிவிட்டு இந்த கவர் நான் எல்லாருக்கும் நான் காட்ட விரும்புகிறேன். இது வந்து பால்சந்தர் சார் கையிலேருந்து அன்றைக்கி கிடச்ச அட்வான்ஸ் கவர். எஸ், ஒரு சின்ன டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தாரு. 1992 March 9 அந்த கவர் நான் இன்றைக்கும் அப்படியே பொக்கிஷமாக வச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடச்சுன்னு எடுத்துன்னு வந்துட்டேன் நான். இதில் அவர் வந்து எனக்கு கரெக்டாக அப்படியே அந்த நோட்டு இன்னும் இருக்குது, 109 rupees. அதே பழைய நோட்டு 2 rupees, 10 rupees, 50 அப்படியே வச்சுருக்கேன் நான். இதனோட வேல்யூ வந்து எனக்கு அப்போ தெரியல. இப்போது இட் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் ட்ரெஷர் ஐ எவர் ஹேவ். ஸோ அதை எடுத்துட்டு நேராக தேங்க்யூ சார் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு நேராக வண்டியில் கவிதாலி ஆஃபீஸ் பண்ணேன். அங்கே மாடியில் நட்ராஜன் சாரும் அனந்த் சாரும் உட்காந்துருந்தாங்க. வா சுரேஷ் அப்படின்னா, நான் அவ்வளோ எல்லோரும் ரொம்ப 10 வருஷமாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸோ ஐ நோ எவ்ரிபடி வெரி வெல். என்ன அப்படின்னார். ஒன்றும் புரியல சார், நாளன்னைக்கு ஷூட்டிங்கு பண்ண சொல்லிட்டாரு. கவலைப்படாத அப்படின்னார் சுரேஷ். அனந்த் சார், சுரேஷ் வில் டூ இட், டேக் கேர் ஆஃப் இட், டோன்ட் வரி. ஆனால் நட்ராஜன் சார், சுரேஷ் எந்த கவலையும் வேண்டாம், வி ஆர் தேர் ஃபுல்லி பேக்கிங். இதில் ஒரு மேட்ரு நல்லா சொல்லிடுறேன், எந்த காம்ப்ரமைஸும் வேண்டாம். உனக்கு ஸ்டெடி கேமரானமா எடுத்துக்கோ, 2 கேமராவும் எடுத்துக்கோ, 4 கேமராவும் வச்சுக்கோ, செட்டு போடணுமா செட்டு போடு, அவுட்டோர் போடணுமா அவுட்டோர், எனி வேர் யூ சே, எனி திங் யூ வாண்ட் வில் கிவ் யூ ஃபுல் பேக்கிங் அஸ் அ ப்ரொடக்ஷன் யூனிட், வில் கிவ் யூ, யூ மேக் ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம், அவ்வளோதான் அப்படின்னாரு. சரி சார். ஆனால் சார் வந்து ஒரு ஐடியாவாக கதை இருக்குது, ஷண்முக சுந்தரம் ஆஃபீஸில் வுட்லாண்ட்ஸ் ஹோட்டலில் இருக்கார், நீ போய் அவரை பாருன்னார். சரி சார் சொல்லிவிட்டு 2 பேரும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். போகும்போது மறுபடியும் நட்ராஜன் சார், சுரேஷ் June 27th ரிலீஸ், அதை மட்டும் மாற்ற முடியாது அப்படின்னார். சரி சார், March 9th June 27th ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, எனக்கு கதை கூட தெரியாது, என்னை போய் ஷண்முக சுந்தர் சார் போய் பார்க்க சொன்னார். சரி, ஏதோ ஒரு அஷடு தைரியம், எனக்கு புரியல எந்த இதில் நான் கான்ஃபிடென்ட்டில் நான் வந்து ஓகே சொல்லிட்டே தெரியல. சரி, தே ஆல் ஐ நோ தம் வெரி வெல், எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி அந்த கம்பெனியும் அந்த யூனிட்டும். ஸோ நேராக வுட்லாண்ட்ஸ் போனேன். ஷண்முக சுந்தர் சார் அங்கே இருந்தார். சார் என்ன சார் ரெடியா கதை, ஒரு தடவை கதையை சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அவர் ரொம்ப ஹாப்பி என்னை பார்த்துட்டு, சார் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் டைரக்ட் பண்ணி சந்தோஷம் சார், ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது சார். என்ன கதை இன்னும் ரெடி இல்லை சார். சார் அப்படின்னு, இல்லை ஒரு ஐடியாவாக இருக்குது சார், ஒரு சின்ன சின்ன பாயிண்டர்ஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா போன டைரக்டர் உங்களுக்கு ரொம்ப செட் ஆகலை, ஸோ நிறைய சீன்ஸ் பெண்டிங்காகவே இருந்துருது. ஐ ஹாவ் ஒன், இங்கேருந்து இங்கே போனோம், இப்படி போனோன்னு ஒரு ட்ராவல் இருக்குது, நான் போக ரெடி பண்ணிக்கலாம் சார். இந்த போக ரெடி பண்ணிக்கலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் டைலாக் ஆகிடுது எனக்கு. சரி சார் என்னன்னு சொல்லுங்கன்னு ரொம்ப ஒரு பிளெயின் அவுட்லைன், ஒரு ஸ்டோரி லைனாக சொன்னார். நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 2 ஃப்ரெண்ட்ஸோட கதை. சரி, அதை பற்றி அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நேராக எனக்கு மெசேஜ் வந்தது, ரஜினி சார் போயஸ் கார்டனில் வெயிட் பண்ணுறாரு. சரி, நேராக போயஸ் கார்டன் போனேன். ஈவினிங் டைம் ஒரு 6:37. ரஜினி சார் வீடு அப்போ போயஸ் கார்டனில், அவர் வீடு வாசலில் ஒரு ஓப்பன் கிரவுண்ட் இருக்கும். அங்கே ஒரு ஈவினிங் அவ்வளோ உட்காண்ட்ருப்பார் எப்போதுமே. அங்கே ஒரு டேபிள் சேரு, கார்டன் சேர் மாதிரி அங்கே உட்காண்ட்ருந்தார். நான் போனேன், நட்ராஜன் சார் கூட வந்தார். போய் அவரை மீட் பண்ணேன். எப்படி இருந்து சுரேஷ் அப்படின்னாரு. சார் உங்களுக்கு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்தணும், இது ரஜினி சாரோட நான் 3rd மீட்டிங். தில்லுமுல்லில் ஒரு தடவை மீட் பண்ணேன், சின்ன ஹலோ. அக்னி சாட்சியில் ஒரு தடவை மீட் பண்ணேன், அனதர் ஹலோ தான். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒஃபிஷியலாக ஒரு டைரக்டராக நான் அவரை போய் பார்க்குறேன். ஸோ பெரிய பழக்கம் கிடையாது. ரஜினி சார் வந்து எப்படி இருந்த கதை அப்படின்னு கேட்டார்.
சார் ஐடியாவாக இருக்குது, நிறைய வேலை இருக்குது. அதான் போக பண்ணிடலாம் சுரேஷ் அப்படின்னார். போக பண்ணிடலாம். ஓகே சார், இது வந்து பேஸு நீங்கள் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருந்து. இல்லை சார், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மேட்டர் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஃப்ரெண்டு துரோகம் பண்ணுறான், ஃப்ரெண்டோட எமோஷன் இது வந்து யூனிவர்சல் சார். இந்த எமோஷன் இட் இஸ் ரியலி நல்ல கார்டு இருக்குது, ஒரு எமோஷனல் கார்டு இருக்குது அதில். ஐ திங்க் இட் வில் ஒர்க் இன் அ பிக் வே அப்படின்னா. ஓகே, வெரி குட் வெரி குட், நம்ம பேசிப்போம், நீங்கள் பிளானிங்கெல்லாம் ஆரம்பிச்சிடுங்க, நான் நாளன்னைக்கு ஷூட்டிங் இல்லையா அப்படின்னா. சரி சார். அப்படியே கிளம்பி போகும்போது எனக்கு என்னவோ இந்த மைண்டில் ஐ வாண்டட் டு ஸ்பீக் சம்திங் டு ஹிம் இன் ப்ரைவேட். தனியாக பேசணும்னு சொல்லிட்டு நட்டரன் சார் 2 minutes நான் சார்கிட்ட ஒரு 2 minutes பேசிட்டு வரட்டுமா கேட்டேன். பேசு அப்படின்னார். ஸோ ரஜினி சார் அந்த கேட்டு கட்டு நின்றுட்டு இருந்தார், அவரோட ஹவுஸ் கேட்டு கட்டு. சார் 2 minutes உங்கள்ட்ட தனியாக பேசணும். ஓ ஷுவர். அப்போ ஒரு வீட்டுக்கு கீழேயே ஒரு மேக்கப் ரூம் இருக்கும் அவருக்கு. அப்போ ஸோ அங்கே உள்ளே கூட்டின்னு போனால் அங்கே ஃபுல் மிரர்ஸ் எல்லாம் இருக்கும். நின்றுட்டு சொல்லுங்கள் சுரேஷ் அப்படின்னார். சார், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம், எஸ்பெஷலி உங்களை மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது, ஒரு ஹீரோ அண்ட் டைரக்டருக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டா அந்த படம் சூப்பராக வரும் சார். நமக்குள்ளே எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ எந்த கன்ஃபியூஷனும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். அதுக்கு ஃபஸ்ட்டு ஐ எம் வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன், எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன சஜஷன் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், நான் என்னோடய சஜஷன் சொல்லுவேன். 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னா மேட்ரஸில் வாட் வில் ஹேப்பன் இஸ் ஈஸ் ஆஃப் ஒர்க் ஆகிடும். கோல் வந்து 2 பேருக்குமே படம் சூப்பர் ஹிட் ஆகணும், அவ்வளோதானே சார். ஐ எம் ஃபுல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் சார். நம்ம ஹாப்பியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் ரெடி சார் அப்படின்னு. அப்படியே பார்த்தார், அப்படியே கை கொடுத்தார். ஓகே அப்படின்னார். அங்கே அந்த ஐஸ் பிரேக் ஆகிடுது. தேங்க்யூ சொல்லிட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வந்து நட்ரான் சார் போகலாம் சார் சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு முன்னாடி நடந்துட்டேன். நட்ரான் சார் பின்னாடி வந்தார். அப்போ திருப்பி நான் கார்கிட்ட போய் திரும்பும்போது பார்த்தா நட்ரான் சார், அனந்த் சார், ஐ மீன் நட்ரான் சார் ரஜினி சாரை பார்த்துட்டு இருக்காரு. ரஜினி சார் அப்படி கை காட்டினார் அவருக்கு. நட்ரான் சார் அப்படி கை காட்டினார். ஓகே, ஒரு ஃபஸ்ட்டு திங் தட் நான் ரஜினி சார்கிட்ட ஓகேப்பா வாங்கிட்டேங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. நம்ம ஐஸ் பிரேக் பண்ணிட்டோம், வி கோயிங் டு த நெக்ஸ்ட் லெவல். இது ரொம்ப ஈஸிலி செட் இல்லையா? நம்ம வந்து ஒரு ஓகே நாளன்னைக்கு ஷூட்டிங், படம் ஆரம்பிக்க போகிறோம், எல்லா பேக்கிங் இருக்குது. பட் என்ன கதை, என்ன ஷெட்யூல், என்ன சீன்ஸு, யாரெல்லாம் அதர் ஆர்டிஸ்ட் யாரெல்லாம், இதில் என்ன மியூசிக்கு, என்ன ஃபைட்டு சீன்ஸ், என்னெல்லாம் வரப்போகிறதுன்னு ஒரு ஐடியா இல்லை, பிளாங்க். நெக்ஸ்ட் டே கார்த்தால ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. அங்கே ஃபுல் டீம். ஒரு பக்கம் காஸ்டியூம் சாய், அவர் தான் ரஜினி சாருக்கும் குஷ்புக்கும் பண்ணுறாரு. சுந்தரமூர்த்தி மேக்கப் மேன், அவர் வந்து பாக்கி ஆர்டிஸ்ட்கெல்லாம் விக் யாருக்கு பண்ணணும், என்ன ரெட செட்டப் பண்ணணும், அவர் பர்மனெண்ட்டாக கவிதாலயக்கு உண்டு. அண்ட் எனக்கு ரொம்ப க்ளோஸு, அவரும் இருந்தாருங்க. ஆர்ட் டைரக்டர் சலம், என்னோடய கேமராமேன் PS பிரகாஷ் மட்டும் கூட்டிகிட்டேன். இதில் எடிட்டர் வந்து கணேஷ்குமார், அவர் கிட்டு சாரோட அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் இண்டிபெண்ட்டாக வரேன்ட்டாங்க அவங்க. நவ் தே கேம். ஒரு மாதிரி தெரிஞ்ச முகங்கள், ஆனால் டீம் புதுசெல்லாம் எல்லாருக்கும் எல்லா மேட்ரும் என்னை பற்றி தெரியும், நேக்காவளை தெரியும். ஆனால் கதை என்ன, எப்படி வரப்போகிறது, என்ன நடத்த போகிறது தெரியாது. நாகப்பன் சார் ப்ரொடக்ஷன், அவரும் ஒரு கான்ட்ருக்காரு. சார் இம்பார்ட்டண்ட் என்னென்னா டேட் ஆஃப் ரிலீஸ் ஃபிக்ஸ் ஆகிடுது. நம்ம இப்போ இதை எப்படி டேட் ஆஃப் ரிலீஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறோங்கிறதுக்கு ஒரு ஐடியா நான் சொல்கிறேன் சார். ரிவர்ஸ் பிளானிங் பண்ணலான்னு. எல்லோரும் பார்த்து ரிவர்ஸ் பிளானிங்னா June 27 ரிலீஸ் சார். ஓகே, June 20க்கு நம்ம சென்சர் பண்ணோம் சார் படத்தை. ஸோ June 20 சென்சர் பண்ணணும்னா ஒரு June 18 வாக்கில் நம்ம வந்து ஒரு பிக்சரோட மிக்சிங் எல்லாம் முடிச்சுட்டு அவளுக்கு கிரேடிங் கொடுக்கணும். அப்போ தான் ஒரு பிரிண்ட் எடுப்பாங்க June 20க்கு. ஸோ மிக்சிங் ரெடி முடிக்கணும்னா 18ஆம் தேதி அங்கேருந்து ரிவர்ஸில் வாங்க சார். 1 week ஃபார் மிக்சிங் 11th, அங்கேருந்து ஒரு 1 week ஃபார் ரீ ரெக்கார்டிங், அதுக்கு முன்னாடி ஒரு 10 days டப்பிங், அதுக்கு முன்னாடி ஒரு 10 days எடிட்டிங். இப்படியே போனால் ஆல்மோஸ்ட் May 15 வந்துடுது. ஸோ May 15லேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தா தான் நம்ம வந்து June 27 ரிலீஸ் பண்ண முடியும், June 20 சென்சர் பண்ண முடியும்னு சொன்னேன் நான். சார் அப்போ ஆல்மோஸ்ட் 60 days கூட இல்லையா சார்? 60 daysல, ஏன்னா March 11th ஆரம்பிக்கிறீங்க, June 11th முடிக்கணும். 60 days ஹவு கேன் யூ டூ இட்? இதில் எவ்வளோ இருக்குது? 6 சாங் வரும், ஃபைட்டு வரும், சீன்ஸு, எவ்வளோ நாள் ஷூட் பண்ணது இருக்கீங்க? பிளானிங் தெரியாது சார், கதையே தெரியாது. அப்புறம் தான் என்ன பிளானிங் எல்லாம் ஒரு ஐடியா பண்ணலாம் சார். சாங்ஸ் எல்லாம் எண்டில் போட்டுப்போம், ஏன்னா நமக்கு அது டப்பிங்க்கு எஃபெக்ட் ஆகாது, அதை பின்னாடி தருவோம். ஸோ
4 சாங் 5 சாங் வில் புஷ் இட் டு த பேக் ரெக்கார்டிங் பண்ணி அதுக்கு என்ன பாக்கி டைமில் எடிட்டிங் நடந்துட்டுருக்கும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டுருக்கும், நம்ம இதை எஃபெக்ட் பண்ணாமல் போகலாம். அதே மாதிரி எந்தெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம புஷ் பண்ண முடியும் புஷ் பண்ணுவோம் சார். எதுக்கெல்லாம் தேவை, இப்போ ஃபைட்னா ஃபைட் எடுக்கணும் முதல்ல, ஸோ தட் அதுக்கு எஃபெக்ட்ஸ் போடணும், நிறைய வேலை இருக்குது. அதில் சிஜி எதாவது இருந்து சிஜி கிடையாது சாரி, அதில் எதாவது எஃபெக்ட்டுக்கு நம்ம வந்து சவுண்ட் எஃபெக்ட் பண்ணணும், டைம் எடுத்துன்னா மாஸ்டர் வரணும் பார்க்கணும், அதுக்கு நம்ம கொடுத்துருவோம் டைம். ஸோ ஒரு பிளானிங், ஒரு டென்டேட்டிவ் பிளானிங்கில் ஒரு ஷெட்யூல் போட்டு இதுதான் மே 15க்குள்ளே படத்தை முடிக்கணும். ஸோ சேலஞ்சஸ் வர் ஹெவி. இப்போ நெக்ஸ்ட்டு சலம் சார் வந்து சார் பணக்காரங்கிறது கதையில் வருது, ஸோ அதுக்கு ஒரு செட்டு வேணும். நான் வாகினியில் ஒரு ஸ்டூடியோவில் ஃப்ளோர் பிளாக் பண்ணியிருக்கேன் சார், என்ன மாதிரி செட்டு வேணும் சொல்லுங்கள் சார். ஒரு செட்டோ டிசைனோட வாங்க சார், நம்ம பிளான் பண்ணலாம் சார். காஸ்ட்யூம் என்ன மாதிரி வேணும் சார் அப்படின்னு இவர் சாய் அவருக்கு ஒரு ஜிப்பாவும் இந்த மாதிரி ஒரு காட்ரை பேண்ட்டு அந்த மாதிரி ஒரு துண்டு ரெடி பண்ணியிருக்கோம் சார். ஓகே, அந்த பேட்டர்ன் நல்லா இருக்குது, போயிடலாம். குஷ்புக்கு பிகினிங்கெல்லாம் ஒரு ஹாஸ்டலில் இருக்கா அந்த மாதிரி கேர்ளு, போக அவளுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் புடவை, அப்படி போயிடலாம். ரிச் சாரி, அது ஒன்று ஓகே டன். மேக்கப் சுந்தரமூர்த்தி சார், ராதா ரவி ஒரு ஃபாதர் கேரக்டர், சரத்பாபுக்கு ஃபாதரும் போது அவர் ஏஜ்டாக காட்டணும், அப்புறம் இன்னும் ஏஜ் இருக்குது அவருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த ஒரு விக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். அவர் பணக்காரன் போது அவருக்கு ஒரு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம், ஒரு செட்டப் அவர் ரெடி பண்ணார். அப்புறம் இவர் ஆர்ட் காஸ்டிங் வைஸ் ஆச்சி இருக்காங்க, மனோரமா ஆச்சிக்கு ஒரு விடோ, அதனால் ஒரு நல்ல ஒரு காட்டன் சாரி அந்த மாதிரி செட் ஆச்சு. நிழல்கள் ரவி ஒரு கேரக்டர், அவர் சரத்பாபு ஒரு கேரக்டர், ரேகா அவங்க ஒரு சரத்பாபு சாருக்கு பேர். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஜனகராஜ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், அவர் இவருக்கு ஃப்ரெண்டு. ஓகே, ஆர்டிஸ்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இனிமேல் இதை பிளான் போடுவோம்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஷெட்யூல் என்ன சீன்ஸ் கையில் ரெடியாக இருக்கோ அதை பிளான் பண்ணுவோம் சார். ஸோ அதனால சார் குஷ்பு டேட் இருக்குது சார், ஸோ குஷ்பு வச்சுட்டு அந்த ஒரு டீ கடைக்கு வர சீனை, ஒரு ஃபைட் இருக்குது சார், அந்த மாதிரி இவாளுக்குள்ளே ஒரு சின்ன ஃபைட்டு ரெடி பண்ணுவோம் சார். அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்டலில் போய் கொஞ்சம் சீன்ஸ் இருக்குது, அதை பண்ணலாம் சார். இப்படின்னு ஒரு 7 டேஸ்க்கு ஒர்க்கு. அப்புறம் ஹோட்டலில் சரத்பாபு இன்ட்ரடக்ஷன், ராதாரவி இன்ட்ரடக்ஷன் அதெல்லாம் பண்ணலாம் சார். இந்த மாதிரி ஒரு 5-7 டேஸ்க்கு ப்ரோக்ராம் போட்டாங்க. எதுக்குமே டயலாக் கிடையாது, எதுவுமே என்ன எடுக்க போகிற சீன் தெரியும், ஆனால் ஒரு ஐடியாவாக இந்த மாதிரி சீன்ஸ் பண்ணி பிளான் பண்ணிட்டோம். இப்போது எல்லாம் ரெடி. இமீடியட்டாக தேவா சார் வெயிட் பண்ணுறார் சார் ஆஃபீஸில், அவரையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் அவரை பார்க்குறாங்க. அவருக்கு அப்போ தான் மார்னிங் சொல்கிறாங்க, சார் டைரக்டர் வசந்த் கிடையாது, சுரேஷ் கிருஷ்ணா டைரக்டர். அவருக்கு ஷாக்குங்க. நான் உள்ள கதவை திறந்து போனால் அவர் சிரித்து என்னை வெல்கம் பண்ணுறாரு. அவருக்கு புரியவே இல்லை, வந்து என்ன சார் ஒன்றும் புரியல, நீங்கள் தான் டைரக்டர் சொன்னாங்க, தேங்க்யூ சார் சொல்லி மீட் பண்ணேன். ஆனால் அவர் அந்த ஸ்மைல், என்னை பார்த்த ஸ்மைல், ஒரு வெல்கம் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இவர் ஸோ வார்ம், அப்படி சொன்னேன் சார், நாங்கள் வந்து சிச்சுவேஷன்ஸ் வைஸ் இன்னும் பிளான் இல்லை எங்கள்கிட்ட, ஆனால் ஜென்ரலாக டுவெட் வரும்னு சொல்லிட்டு டுவெட்டுக்கு நாங்கள் ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கோம் சார் சொல்லிவிட்டு ஒரு டியூன் மட்டும் பண்ணியிருக்கோம் சொல்லி அந்த டியூனை போட்டினார். ஆக்சுவலாக அதுதான் அந்த அண்ணாமலை சாங்கோட அந்த டியூனு. அவரோட ஸ்டைலில் பாடி காட்டுவார், நல்லா பாடுவார் அவர். அந்த அண்ணாமலை அந்த டியூனை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கு சார், இது ஒரு டுவெட்டை நீங்கள் ரெடி பண்ணுங்க, டெவலப் பண்ணுங்கள், இந்த பல்லவி சரணம் எல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க. அடுத்த சாங் சிச்சுவேஷன்ஸே தெரியாது சார், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் போக தான் சொல்ல முடியும். ஆனால் ஒன்று என் மைண்டில் வந்து வருதுன்னா சார், ரஜினி சாருக்கு ஒரு இன்ட்ரோ சாங் வேணும் சார், அவர் சம்திங் பெப்பியாக ஒரு நம்பர் வேணும், எனக்கு மைண்டில் இருக்குது சார், ஆனால் என்ன மாதிரி தெரியல, நீங்கள் யோசிங்க. ஓகே சார், வில் திங்க் அபவுட் சம்திங் சொல்லிட்டு பை சொல்லிட்டு, ஆனால் அடுத்த ஷெட்யூல் கேப்பில் இல்லைன்னா லஞ்ச் ஷூட்டிங் கேப்பில் எங்கேயோ நம்ம வந்து கம்போசிங்க்கு சொருகணும் சார், டைம் இல்லை ஷூட்டிங்க்கு நடுவில், இல்லைன்னா ஏதோ ஒரு ஷெட்யூல் கேப்பில் தான் வந்து நம்ம பண்ணலான்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் பண்ணி கம்போசிங்க்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு வந்துட்டேன். நேராக லொக்கேஷன் என்ன சார் நாளைக்கு ஷூட்டிங் பண்ணலாம் சார், பிள்ளையார் கோவில் ஏதாவது சென்டிமெண்ட்டாக ஏதாவது ஷார்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து ஏவிஎம்மில் ஒரு பிள்ளையார் கோவில் உண்டு, கோர்ட்டுன்னு ஒரு சீன் வச்சுருந்தாங்க. ஓகே, கோர்ட் ரூம் ஏவிஎம்மில் இருக்குது, அங்கே ஒரு பிள்ளையார் கோவில் உண்டு ஏவிஎம்மில். அந்த ஏவிஎம் பிள்ளையார் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. அதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட் ஷாட் அங்கே எடுத்ததுக்கப்புறம் அண்ணாமலை சூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து ரஜினி சாரோட எல்லா படம் ஃபஸ்ட் ஷாட் அங்கே தான் எடுத்தோம். அது ஒரு ஏவிஎம் பிள்ளையார், ரஜினி சார் பிள்ளையார், அண்ணாமலை பிள்ளையார்னு அது ஃபேமஸ் ஆகிடுது. அங்கே ஃபஸ்ட் ஷாட்டுக்கு பிளான் பண்ணோம். பக்கத்துலேயே ஒரு டீ கடைக்கு இடம் இருந்தது, இங்கே டீ கடை செட் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு ஜனகராஜ் ஒரு டீ கடை, அங்கே இவரோட சீனு, குஷ்பு வரா, இந்த சீன்லாம் பிளான் பண்ணிட்டோம். மத்தியானத்துக்கு மேலே ஒரு கோர்ட் ரூம். இது ஃபஸ்ட்டு டே பிளானிங், சும்மா வேகாக பிளான் பண்ணிவிட்டு நேரம் உட்காந்து டயலாகு சார், என்ன சீனில் என்ன வரும், என்ன டயலாக் பேசுவார், இது என்ன சார், அது இங்கிலீஷ் பேசுவார், கோர்ட்டில் என்ன சீன், இதெல்லாம் பேசிட்டு கார்த்தாவில் ஷூட்டிங் வரும். தட் இஸ்
48 ஹவர்ஸில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் மீட் பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லிச்சு. பட் நோபடி ஹேஸ் எனி ஐடியா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ். சரி, ஓகே, அழகாக பிளானிங்க்கு ஃபஸ்ட்டு டே வந்துட்டோம். ப்ரெஸ் எல்லாம் இருந்தாங்க. அந்த பிள்ளையார் கோவிலில் நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஷாட் எடுத்தோம். அந்த எப்போதுமே சென்டிமெண்ட் உண்டு, அந்த ஃபஸ்ட் ஷாட் எடுக்கிறது படத்தில் எங்கேயோ இருக்கணும். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி நிச்சயம் சாங்கில் அந்த ஷாட் யூஸ் பண்ணியிருப்போம் நாங்கள். தட் இஸ் அந்த சென்டிமெண்ட்டுக்காக வி ஹேட் தட் ஷாட் விச் இஸ் செகண்ட் ஷாட் ஆஃப் தட் வெற்றி நிச்சயம் சாங். தேங்காய் உடைச்சார். அப்புறம் டீ கடையில் ஒரு சீன் எடுத்தோம். அந்த டீ கடையில் ஃபஸ்ட்டு டே எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்கிறேன், அப்புறம் நான் ஆர்டரில் கதை சொல்கிறேன். நான் டீ கடையில் ஜனகராஜ் இருந்தார், சண்முக சுந்தரம் உட்காந்துருந்தார். நாங்கள் சீனை பேசிட்டு ரஜினி சார் வந்தார். அவர் வந்து பக்கத்தில் வந்த உடனே நான் உட்காண்டிருந்தேன். அவர் பக்கத்தில் வந்து நான் எழுந்து நின்றுட்டேன். அவர் உட்காந்துட்டாருங்க. உட்காருங்க சுரேஷ் அப்படின்னார். இல்லை பரவாயில்ல சார்ட்டேண்ணா. டக்குன்னு அவர் நின்றுட்டார். சுரேஷ், எனக்கு டேரக்டர் மேலே பயங்கர ரெஸ்பெக்ட் உண்டு. ஆனால் ரெஸ்பெக்ட் இங்கே இருக்கணும், இதில் இல்லை. நீ நின்னா நான் நின்றுட்டுருப்பேன் அப்படின்னா. சார் இல்லை சார் உட்கார், லெட்டஸ் நாட் இந்த இதே வேண்டாம் நமக்குள்ளே ஒரு எஸ் டேரக்டர் மேலே ரெஸ்பெக்ட்டு, உனக்கு என் மேலே ரெஸ்பெக்ட், அது லவ் போகிறோம். லெட்டஸ் டூ ஃபிலிம், ஒரு சூப்பர் ஹிட் படம் பண்ணுவோம், லெட்டஸ் ஒர்க் டுகெதர். அந்த சொன்ன விதம், அந்த வே ஹி ஸ்போக் தட் டே ரியலி டச் மீ. அந்த மூமெண்ட்லேருந்து எங்களுக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி செட் ஆகிடுது. அப்புறம் ஜாலியாக அவர் வந்து ஜோக் அடிப்பார், பேசுவார். தட் சீன் ஸ்டார்டட். அப்புறம் குஷ்பு சீன் ஸ்டார்டட். கோட் சீன் ஒரு பண்ணினோம். த ஃபஸ்ட் டே அப்படியே மேனேஜ் பண்ணிட்டோம். என்ன, ஒரு படத்துக்கு 1 இயர் கதை பண்ணுவோம், 5 வருஷம் கதை பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக ஒரு கதை மேலே உட்காண்டிருக்கணும். கதையே தெரியாமல் ஓப்பனிங் டே நாங்கள் வந்து ஒரு படத்துக்குள்ளே போகிறோமே, அது பியூர் மிரக்கிள், பியூர் காட்ஸ் கிரேஸ். என்னென்னா நினச்சி கூட பார்க்க முடியாது இன்றைக்கி கூட எப்படி அதை நாங்கள் வி டிட் இட். ஸோ அந்த படத்தோட இந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் இந்த கேவாஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் படத்தை பற்றி அதனோட சீன்ஸ் எப்படி கன்செப்ஷன் வந்தது, அந்த ட்ராவலை பற்றி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதில் ஆனால் ஃபஸ்ட்டே அதில் ஒரு டைட்டில் கார்டு இருக்குது. ஃபஸ்ட் டைம் வரும் ரஜினி சார் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு ஒரு லோகோ வரும் ஃபஸ்ட் டைம். இப்போது இந்த லோகோ பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது, அது சொல்லிவிட்டு அப்புறம் கதைக்கு வரேன். என்னாச்சு, படத்தில் ஒரு இன்ட்ரோ சாங் இருக்குது, டைட்டிலுக்கு ஒரு லோகோ பண்ணலாம்னு என் மைண்டில். ஸோ ரஜினி சார்கிட்ட போய் ஒரு நாள் மச் லேட்டர், ஒரு பாதி ஷூட்டிங் பண்ணுற டைமில் நடந்த இன்சிடென்ட் அது. சார் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் அந்த லோகோன்னு ஒன்று பண்ணலாம் சார், ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர மாதிரி அப்படின்னு சொன்னேன்னா. அப்படியே பார்த்தாரு, சுரேஷ் நம்மளே நமக்கு டங் 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 அடிச்சுக்கூடாது. அது பாட்டுக்கு ஏதோ சூப்பர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் போட்டது எனக்கு பிடிக்காது, ஏதோ போடுறீங்க முடிச்சிடணும், இந்த நம்மளே டங் டங் ப்ளீஸ் சாரி விட்டுடு மறந்துடு அப்படின்ட்டார். சரி ஓகே சார் விட்டுட்டேன். ஆனால் நாங்கள் பேசுனதை யாரோ கேட்டுட்டாங்க பக்கத்தில். அது வந்து அப்படியே போய் பால்சந்தர் சார் காதில் போட்டாங்க, எனக்கு தெரியாதது. திடீர்னு பார்த்தா பால்சந்தர் சார் ஃபோனு. அப்போல்லாம் லேண்ட்லைன் தானே, நான் ஷூட்டிங்கில் பக்கத்தில் ரூமில் சார் கூப்பிடாது. ஏன்னா நீ ஏதோ ஐடியா சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்னு. ஆமாம் சார் இந்த மாதிரி. சரி 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 நல்லா இருக்குது. இல்லை சார் வாண்டான்னு சொல்லிட்டார் சார். சரி கட் பண்ண அவருக்கு ஃபோன் வந்தது ரஜினி சாருக்கு. நேரம் ரஜினி சார் ஓடி வந்து, என்னது நீ போய் அங்கே போட்டு கொடுத்தியா, நான் இங்கே நோ சொன்னேன்னா. சார் சார் நச்சு சத்தியமாக தெரியாது சார் எனக்கு, அவர் வந்து யார் நம்ம பேசினது கேட்டு ஏதாவது சொல்லிட்டாங்க போல இருக்கு சார், நான் சொல்லவே இல்லை. சரி ஏதோ பண்ணு அப்படின்னு அவர் சொன்னதுக்கு மீறி அவரால் நோ சொல்ல முடியல, பண்ணிட்டார். இதை பண்ணுறது ஈஸி, இப்போ சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அன்னைக்கு சிஜி டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ட்டு ஒரு பிரசாத் ஸ்டூடியோவில் அவள்கிட்ட ஒரு லேபில் ஒரு இது இருக்கும், ஒரு டிபார்ட்மெண்ட் அசீம் ஒருத்தர் இருப்பார். அங்கே உட்காந்து அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அந்த சூப்பர் ஸ்டாரோட டாட்டு, அந்த ஆர் வருது, ஏ வருது, ஜே, இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரேம் அது கணேஷ்குமார் எடிட்டர் ஃபுல்லாக அதில் இன்வால்வ் ஆகி ஆல்மோஸ்ட் 1 month 45 days ஆச்சு அது ரெடி பண்ணுறதுக்கு. அது கரெக்டாக ரீரெக்கார்டிங் அன்றைக்கி தான் வந்தது. அது இப்போ ரீரெக்கார்டிங் அன்றைக்கி அது வந்த உடனே படம் ஆரம்பிக்கும்போது தானே ஃபஸ்ட்டு வரும், அது வந்தது. இந்த லோகோ பார்த்த உடனே தியேட்டரில் எல்லோரும் மியூசிஷியன்ஸ் எல்லாம் உட்காண்ட்ருந்தாங்க. அப்போ தேவா சார், அவர் பிரதர்ஸுக்கு சபேஷ் முரளி எல்லாம் இருந்தாங்க. சார் இதுக்கு என்ன மாதிரி மியூசிக் பண்ணலாம் சார் இதுக்கு அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்தது. நான் சொன்னேன் சார் ஜேம்ஸ் பாண்ட் தான் இன்ஸ்பிரேஷன், ஆனால் ஒன்று சொல்லுவேன் சார்,
நம்ம எப்போதுமே ஒரு சந்தோஷத்தில் ஒரு ஒரு இதில் நம்ம கிரிக்கெட்லேயோ ஆத்லெட்டிக் எல்லாருமே கத்தும் வந்து ஏன்னு கத்துவாங்க. இட்ஸ் அ ஸ்க்ரீம் ஆஃப் ஜாய் அது சொல்லுவாங்களே. அந்த ஹேன்னு வந்தால் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீலிங் சார் அது. ஆனால் அது ஹே எப்படி இதில் வரும் எனக்கு தெரியல. அப்போது இப்போ சொல்லிகிட்டே இருக்கேன். அங்கேருந்து சபேஷ் முரளி தேவா சார்லாம் உட்காந்து ஹார்மோன் ஏய் ஏய் தடா ஏய் தடா ஏய் தடா 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 அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். டம் தடடம் தடடம் அந்த மினிட்ல பேச உருவாக்கின ஒரு மியூசிக் அது. இட் வாஸ் கிரியேட்டட் ஸ்பாட்டில் ரீரெக்கார்டிங்கில் அந்த பாம் பாம் பண்ண நிஜமாகவே சொல்ல எல்லோரும் சேர்ந்து ஆர்கெஸ்ட்ரா எல்லோரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்றைக்கி அந்த லோகோ அவரோட எல்லா படத்துலையும் பிகினிங்கில் வருது. ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வரா மாதிரி இட் ஹாஸ் பிகம் சிக்னேச்சர் ஃபார் ரஜினி சார். அண்டு தியேட்டரில் அது எப்படி தான் ஃபேன்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு இது வரைக்கும் தெரியாது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி லோகோ பண்ணியிருக்க கூட யாருக்குமே தெரியாது. படம் வந்து ரிலீஸ் ஆகிற ஃபஸ்ட்டு டே டாங் அப்படி வந்த உடனே கிளாப்ஸ் அடிக்கிறான் தியேட்டரில். க்ரேஸியாக விசில் அடிச்சு அந்த லாட்ரி டிக்கெட்லாம் போட்டதை பார்த்த உடனே சார் ஹவு குட் தே சென்ஸ் இட். இட் வாஸ் ஸோ ஃபென்டாஸ்டிக் கிளாப்ஸ். அதுவும் அப்போது நான் ஒரு அடுத்த ஷோக்கு அது ஃபுல்லாக நான் என்னோடய ஆடியோ கேசட் எடுத்துகிட்டு போய் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ரஜினி சாருக்கு போய் சொன்னோம். சார் பாருங்கள் சார் அடப்பாவி ஓ மை காட். அவரே வந்து ஷாக் ஆகிட்டார். இன்னும் இப்படி சார் உங்கள் பேர் பின்னாடியே அவ்வளோ க்ரேஸ் இருக்குது சார், அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் சார் அவ்வளோதான் சொல்லி இட் பிகேம் அ சிக்னேச்சர். அண்ட் டுடே எவ்ரிவேர் அந்த படத்தோட பிகினிங்கில் அந்த போடு கேட்கும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் தேவா சாரில் வந்து வி ஆர் பார்ட் ஆஃப் தட் signature logo music for Rajini sir, and it's really a good feeling. Rajini sir அன்னைக்கு அங்கே ஷூட்டிங்கில் நாங்கள் ஒரு சக்கரா ஹவுஸ்னு ஒரு ஹவுஸில் கம்போசிங்க்கு கூப்பிட்டுட்டு சாரை கூப்பிட்டோம். சார் இந்த டியூனை கேளுங்க சார்னு. காட்டா சூப்பராக இருக்குது டியூன், இது எங்கே பண்ணலான்னு இருக்கீங்க சுரேஷ் அப்படின்னாரு. சார் இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு சாங் இருந்தால் நல்லாயிருக்கும் சார். இன்ட்ரடக்ஷன் சாங்னா அப்படின்னாரு. நல்லா ஞாபகம் இருக்குது. கமலா தியேட்டரில் ஆல்பர்ட் தியேட்டரில் நிறுத்தி ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, ரிப்பீட் போட்டாங்க அந்த பாட்டெல்லாம். தட் இஸ் people were so crazy about the lyrics and the song. சரத் பாபு வந்து என்னோட கல்யாணம் ஆனது நம்ம கல்யாணம் ஆனல சரி ஒரு ஜோல்சியரை பார்ப்போம் சொல்லிட்டு ஒரு கிளி ஜோல்சியரை பார்ப்பார். இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சிஷன் எடுத்து ஒரு பக்கம் ரஜினி சாருக்கு அப்போது பொலிட்டிக்கல் இது இருக்கும்போது கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.